பாவங்கள் ஒழிந்து புண்ணிய காலம் ஆரம்பித்த காலத்தில் சாயியை வழிபடுவதாக சச்சரிதம் கூறுகிறது. பூர்வ புண்ணியம் பழுத்திருப்பதால் சாய் வழிபாட்டை அடைந்திருக்கிறோம். அவரால் நாம் ஈர்க்கப்படுகிறோம். இதைத்தான் என்னுடைய பக்தன் வேறு தேசத்தில் இருந்தாலும் 1000 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல அவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று பாபா கூறினார். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஷீரடியில் காலை வைக்கவும் முடியாது, ஷீரடியிலிருந்து வெளியே செல்லவும் முடியாது என்று கூறினார். நம்பிக்கையுள்ள கவனமற்ற குழந்தைகளை பாபா ஷீரடிக்கு இழுத்தார் என்கிறது சச்சரிதம். நம் பாவங்கள் ஒழிந்து அவரால் ஈர்க்கப்பட்ட பிறகு நமக்கும் அவருடைய எண்ணம் அடிக்கடி மனதில் வரும். அவரை நினைப்போம். அவரது அன்பின் வெளிப்பாடாக நடக்கின்ற அற்புத செயல்களை தொடர்ந்தே அவர் மீது நாட்டமும் பக்தியும் அன்பும் உருவாகி வளர்கிறது. சங்கற்பங்களாலும் விகற்பங்களாலும் நிறைந்து வழியும் மனதை சாயின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். அதன் பிறகு மனதில் உதிக்கும் எண்ணங்களை செயல்படுத்துவது நான் தான் என்னும் சிந்தனை ஒழிந்துவிடும். சாயியே செயல்புரிவராகின்றார். அதுபோலவே எல்லா செயல்புரியும் சக்திகளையும் சாயின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். பிறகு அவர் ஆணையிட்ட ரீதியிலேயே செயல்படுங்கள். சாயி சர்வ சக்தியுள்ளவர் என்பதை அறிந்து பாரத்தை அவர் மீது போட்டுவிட்டு அபிமானம் கொள்ளாது செயல்புரியுங்கள். எல்லா சித்திகளையும் பெறுவீர்கள். மாறாக மிகச்சிறிய அளவில் அபிமானம் ஒட்டி கொண்டிருந்து நான் தான் செய்கின்றேன் என்று மனதில் நினைத்தால் ஒரு கணமும் தாமதமில்லாது உடனே அதன் விளைவு தெரியும் என்று சச்சரிதம் கூறுகிறது. யாருக்காவது அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றிவிட்டால் சம்பந்தப்பட்ட பக்தர் அது பற்றி கனவிலும் நினைத்திருக்காவிட்டாலும் சரி, அவருக்கு வாழ்வில் நிறை உணர்வையும் சாதனைகளால் ஏற்படும் திருப்தியையும் அளித்து விடுகிறார். இதுவும் அதிக பிரயாசையின்றி நகைச்சுவைக்கும் கேலிக்கும் இடையே நடந்துவிடும். ஆரம்ப நிலையில் தினப்படி விவகாரங்களில் ஏதாவது அற்புதம் காட்டி ஆன்மீக பாதையில் ஏற்பாடு செய்து பக்தர்களை வழிநடத்தினார். பக்தனுக்கும் தனக்கும் இடையே ஒரு உறவு பாலத்தை பாபா ஏற்படுத்துகிறார். அதை அறிந்தால் அவர் மீது அன்பு வளரும். பித்தலே என்ற சாய் பக்தரின் மகனுக்கு வலிப்பு வியாதி. பாபாவிடம் வந்தால் சரியாகிவிடும் என வந்தார். வந்த இடத்தில் பையனுக்கு வலிப்பு வந்து மூச்சு பேச்சில்லாமல் போனது. மனதில் பொறுமையும் தைரியமும் கொள்ளுங்கள். பையனை ஜாக்கிரதையாக தூக்கி எங்காவது எடுத்துச் செல்லுங்கள். அவன் மீண்டும் உணர்வு பெறுவான். ஒரு நாழிகையில் ஜீவன் வந்துவிடும். அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதீர்கள் என்றார் பாபா. பையன் பிழைத்து கொண்டான். என்ன உமது கோணல் சிந்தனைகளும் சந்தேக அலைகளும் இப்போதாவது ஓய்ந்து விட்டனவா? யார் முழு நம்பிக்கை வைத்து தைரியமாக பொறுமை காக்கின்றானோ அவரை ஸ்ரீஹரி ரட்சிக்கின்றார் என்றார் பாபா. பித்தலேவின் மனைவி பிரேமையும் பக்தியும் ஸ்ரத்தையும் நிரம்பியவர். அவர் தூணுக்கு பக்கத்தில் அமர்ந்தவாறு பாபாவையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பார். அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்களில் நீர் நிரம்பிவிடும். அவருடைய அன்பை பார்த்து பாபா மிகுந்த சந்தோஷமடைந்தார். இறைவன் எப்படியோ அப்படியே ஞானிகளும் இருவருமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். சுதந்திரம் இழந்தும் கூட வேறு எதிலும் நாட்டமில்லாமலும் எவரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிகிறார்கள். அவருடைய நினைவே சுகந்தம். அவருடைய நினைவே நமக்கு சாப்பாடும் போஷாக்கும். எந்த வேலையும் இருக்காது, ஓய்வும் இருக்காது. இந்த நிலை உண்டாவதற்கு இருவரிடையே எப்போதும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல், சந்திப்பு, நல்ல எண்ணம் போன்ற எதுவோ ஒன்று காரணமாக இருக்கும். இதை தாய் ஆமை தன் குட்டிகளை எப்போதும் நினைப்பதன் மூலமாக போஷாக்கு அளிக்கும் உதாரணம் மூலம் பாபா விளக்குகிறார். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி என்று பக்தனின் அன்பு இருப்பதைப் போல இறைவனும் பக்தனின் அன்புக்கும் விசுவாசத்திற்கும் ஏங்குபவனாக இருக்க வேண்டும். அப்படி அன்புக்கு ஏங்குபவர் பாபா என்பதை அறிய வேண்டும். இப்படிப்பட்ட அன்பின் தொடக்கத்தில் நமது வழிபாட்டில் பாபா நெகிழ்ந்து விடுகிறார். சாயி பக்தியின் ரகசியம் அவர் அருகில் இருக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதை முயன்று பெற வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை. சிறிது சிறிதாக அனைத்து விஷயங்களும் ஒரு ஒழுங்கிற்கு வந்துவிடும். இந்த ரகசியம் எப்போது வேலை செய்யும் என்பதையும் இதிலிருந்து நாம் அறிய முடிகிறது. பாருங்கள், அவருடைய அருகில் நாம் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாம் முயற்சி செய்து பழக வேண்டும். இது கொஞ்சம் சிரமம்தான். நாமெல்லாம் துறவிகள் கிடையாது, மகான்களும் அல்லர், சாதாரண மனிதர்கள். நமக்கு குடும்பம், பிள்ளைகள், வாழ்க்கை, அதில் போராட்டம் என எத்தனையோ விஷயங்கள் உள்ளது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஒரு சன்னியாசியைப் போல குடும்பஸ்தன் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் அந்த சன்னியாசியால் குடும்பஸ்தராக வாழவே முடியாது.
இப்படிப்பட்ட பந்தபாச கட்டுகளோடு பிணைந்து அல்லல் படுகின்ற நேரத்தில் கடவுளிடம் நெருங்கியவாறு இருப்பது என்பது சுலபமான விஷயம் அல்லவே. இருந்தாலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர் அருகில் எப்படி இருக்க முடியும்? சதா அவரை தியானிக்க நாமத்தை உருபோட்டு கொண்டிருக்க வேண்டும். துவக்கத்தில் இது சாத்தியம் இல்லாததைப் போல தெரியலாம், ஆனால் இதுவும் சாத்தியமாகிவிடும். உன்னை அவருடையவராக நினைத்து கொள்ளும்போது பிறருக்கு உன்னை அறியாமலேயே உதவுகின்ற மனப்போக்கு வந்துவிடும். பிறருக்காக உருகும்போது அவருடைய குணாதிசயம் முன்னில் வரும். நாம் கடவுள் திருநாமத்தை உருப்போடுவது போல பகவானும் நமது நாமத்தை உருப்போடுகிறான். இதனை பகவான் பக்த சிரமணை செய்கின்றவன் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள். அவரை மறக்காமல் இருக்கும்போது அவர் வலிய வந்து நம்முடையவராகி விடுகின்றார். நாம் அவர் மீது ஆசையை பக்தி வடிவில் வைக்கிறோம், அவரோ அதை திருவருள் வடிவில் திரும்ப வழங்குகிறார். இந்த ருசி கண்டவர்கள் நீண்ட நாட்கள் குடும்ப வாழ்வில் நீடிப்பதில்லை என்பதுதான் பண்டை காலம் முதல் இந்த காலம் வரை நடக்கின்ற நிகழ்வு. காலமெல்லாம் இப்படிப்பட்ட காதலுடன் வாழ்கின்றவர் துறவியாகி விடுகிறார். மீரா மாதிரி, ஆழ்வார்கள் மாதிரி, நாயன்மார்கள் மாதிரி தங்களை மறந்து விடுகிறார்கள். அவ்வாறின்றி உலக கடமையை நிறைவேற்ற குடும்ப வாழ்வில் ஈடுபடுவோர் கடவுள் மீது மிகுந்த ஈடுபாட்டுடன் இருக்கும்போது சுகமாக வாழ்கிறார்கள். ஈடுபாடு குறைய ஆரம்பிக்கும் போது படிப்படியாக அவரது பாதுகாப்பை இழந்து கஷ்டப்படுகிறார்கள். சாயை விட்டு விலகுதல் என்றால் அவரை மறந்து விடுதல் என்று பொருளல்ல, அவரது உபதேசத்தில் நிலைத்திருக்காமல் விட்டுவிடுவது. உதாரணத்துக்கு 2 விஷயங்கள். தங்களோடு இல்லாதவரை பற்றி மற்றவர்கள் மிக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியே வருகின்ற பாபா இதை பற்றி கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்கின்ற பன்றியை உதாரணமாக காட்டி, தன்மீது உங்கள் போக்கு என்று கண்டிக்கிறார். புறம் பேசுதல், பிறரை குற்றம் கூறுதல், நிந்தனை செய்தல் ஆகியவை பாபாவை விட்டு விலகச் செய்யும் விஷயங்கள். ஷாமா ஒரு பெண்ணை பார்க்கிறார். அவள் மீது மனம் போகிறது. மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை பார்க்க போகிறார். அவர் பாபாவை சந்திக்கும் போது, என்ன சாலாவுக்கு போயிருந்தாயா என்று கேட்டு, உனக்கு இது தகாது என்று கண்டிக்கிறார். பிற பெண்ணை கண்ணால் பார்ப்பது தவறல்ல, மனதால் பார்க்கக்கூடாது என்கிறார். காமம் எங்கே இருக்கிறதோ அங்கே ராமன் இருக்க மாட்டான் என்பது இதன் பொருள். தவறு செய்வது மனதுக்கு இதமாகவும் நமக்கு லாபம் தருவது போலவும் இருப்பதால் தொடர்ந்து தவறுகளில் ஈடுபடுகிறோம். இந்த நிலையில் நாம் பாபாவை இழந்து விடுகிறோம். உபாசினி பாபா சாய்க்கு நைவேத்தியம் செய்து கொண்டிருந்த போது கருப்பு நாய், புலையன் போன்றவை வந்து உணவை முறைத்து பார்க்கிறார்கள். அந்த உணவு தீட்டுப்பட்டதாக நினைத்து உபாசினி விரட்டுகிறார். நைவேத்தியம் எடுத்து வந்தபோது, நான் இந்த உருவத்தில் வந்தேன், என்னை விரட்டிவிட்டாயே என்று கடிந்து கொள்கிறார் பாபா. எல்லோரையும் பாபாவாக பார்க்க தவறும்போது நாம் பாபாவை இழந்து விடுகிறோம். பாபாவுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்துவிட்டு பாபா கோபித்துக் கொள்வார் என்பதை அறிந்து வருந்துவதற்கு பதில், ஒரு முறை தப்பு செய்துவிட்டோம், இனி திருந்தி என்ன ஆகப்போகிறது என்று தொடர்ந்து தவறு செய்யும் போது பாபாவை விட்டு விலகுகிறோம். 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட்டால் படிப்பை விட்டு விடுவது கிடையாது. மீண்டும் டியூஷன் சேர்ந்தாவது படித்து பாஸ் ஆகிறோம். இப்படித்தான் தவறிய நிலையிலிருந்து வெகு விரைவில் மீண்டுவிட முடியும். பக்தர்களை பாபா சில சமயம் கல்லால் அடிப்பது உண்டு. அவரிடம் அடி வாங்காதவர்கள் மிக குறைவு என்கிறது சச்சரிதம். ஆனாலும் பாபா தன் குழந்தைகள் மீது எந்த தாய்தான் கோபித்துக் கொள்வாள்? நான் என் பிள்ளைகள் மீது கோபித்து கொண்டதே இல்லை என்கிறார். நீ வழி தவறினாலும் கூட அவர் உன் மீதுள்ள அன்பை சுருக்கிக் கொண்டதே இல்லை. நீயோ உன் அன்பை புதுப்பித்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பை அனுபவித்தவர்கள் அவரை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள், விசுவாசத்துடன் இருப்பார்கள். இங்கே விசுவாசம் என்பது அவருக்கு உண்மையாக இருப்பது. சச்சரிதம் அவரது அன்பையும் அருளையும் பெற விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. ஓம் சாய்ராம்.